2026 வெற்றி பெறணும் என்பதற்காகவே ஒரு 50 தொகுதிகள முதற்கட்டமாக கையில் எடுத்து, அதற்கு ஒர்க் பிளானும் போட்டு குடுத்திருக்காரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தகவல்கள் வருது. அதுல பார்த்தோம்னா, போன தேர்தல்ல சுமார் 5000 வாக்குகள் குறைவாக வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு 29 தொகுதிகள், அப்புறம் 10,000 வாக்குகளுக்கு குறைவான ஒரு 14 தொகுதிகள், கூடுதலாக சில இடங்கள் அப்படின்னு ஒரு 50 தொகுதிகள் பட்டியல போட்டிருக்காங்க. இதுல ஒரு உதாரணமா சொல்லணும்னா, தியாகராய நகர்ல வெறும் 137 வாக்குகள்ல தோல்வியை சந்திச்சது அதிமுக. இன்னொரு பக்கம் நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுகவுடைய வேட்பாளர் திரு தங்க கதிரவன் வெறும் 7,287 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. திரு ஆளூர் சானவாஸ் வெற்றி அடைஞ்சிருந்தாரு. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் பாஜக கூட்டணி அப்படிங்கிறதால போன முறை விழல. அதற்கு மாற்றாக இந்த முறை வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அதிமுகவும் வாக்களிச்சது கூட்டணியில இருந்தும் கூட. சோ கொள்கையை எங்கேயும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பரப்புரைய முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேக களத்துல வரதால மைனாரிட்டி வாக்குகள் பிரிஞ்சா இந்த பக்கம் அதிமுகவுக்கான அந்த சாலிடான வாக்குகள் விழும் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்திருக்காரு, ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காரு எடப்பாடிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.